மாலிகா ரவிக்குமார் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான KS ரவிக்குமாரின் மகள். இப்படி அறிமுகப்படுத்தப்பட்டே பழகியவருக்கு தன் தனித்தன்மையால் சாதிக்க வேண்டும் என்பது லட்சியம். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் மாலிகா ரவிக்குமார். எவர் குரோத் அகாடமி என்ற பெயரில் சென்னையில் லைஃப் கோச்சிங் பயிற்சிகள் வழங்கிட்டு வர்றாங்க. லைஃப் கோச், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நெட் எக்ஸ் ஸ்பீக்கர் என இன்று பன்முக வித்தகியாக மிளிர்கிறார் மாலிகா ரவிக்குமார். நான் பண்ணுறது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கோச்சிங். நிறைய பெண்களுக்கு தேவையில்லாத பயம், தயக்கம், தன்னம்பிக்கையின்மை, பதற்றம், தடுமாற்றம் அப்படின்னு உடல் ரீதியாகவே பல பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் மாத்துறதுதான் என்னோட வேலை அப்படின்னு தன்னுடைய லைஃப் கோச்சிங் கான்செப்டை விளக்கி சொன்னாங்க. அதோட தனக்குமே பயம், தயக்கம், தன்னம்பிக்கை இல்லாத எல்லா பிரச்சனைகளும் தனக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கல்யாணமானதும் குழந்தைகளுக்காக பல வருஷம் காத்திருந்தப்போ இந்த பிரச்சனை இவங்களுக்கு ஆரம்பிச்சிச்சான். நிறைய டாக்டரை பார்த்துமே அது சரியாகலையாம். அதுக்கப்புறமா குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலுமே அந்த பயமும் பதட்டமும் அந்த குழந்தை நல்லா பிறக்கணும் அப்படி மாறிடுச்சான். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பதட்டமாகவே இருந்திருக்கு. என்ன ஏது எதுவுமே அவங்களுக்கு புரியலையாம். எல்லாருமே கேட்டாங்களாம், உனக்கு என்ன பிரச்சனை? கார் இல்லையா, வீடு இல்லையா, கேட்டது கிடைக்கிறது இல்லையா, குழந்தை இல்லைன்னு நினச்சா அதுவும் பறந்துடுச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு. ஆனால் அவங்களால சொல்லவே முடியலையாம். ஒரு லைஃப் கோச்சரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி ஃபாரின்லலாம் போயிட்டு ஒரு லைஃப் கோச்சரை பார்த்துருக்காங்க. அதில் இவங்களுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. அதனால் தானும் ஒரு லைஃப் கோச்சராக ஆக முடிவெடுத்திருக்காங்க. இந்தியா, வெளிநாட்டில் உள்ள டாப் கோச்சிங் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்களா. உலகத்திலேயே நம்பர் 1ஆன ஐரோப்பாவில் உள்ள மைன்வேலி யூனிவர்சிட்டியில் போய் படித்து இப்போ அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்களா. லைஃப் கோச் ஆக போகிறேன்னு சொன்னதுமே அப்பாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இதெல்லாம் தேவையா, பார்த்துக்கோன்னு சொன்னார். பெரிய நடிகரோட மகள் அவங்களோட பிரச்சனைக்காக என்ன தேடி வந்தாங்க. நான் கொடுத்த கோச்சிங்கில் அவங்க பிரச்சனைகள் சரியாகி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அப்பா கிட்ட என்னை பற்றி அவங்க பெருமையாக சொல்லியிருக்காங்க. மாலிகா சூப்பராக பேசுகிறாளே, நல்லா பண்ணிகிட்ருக்கான்னு ரம்யா கிருஷ்ணன் மேடம் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி அப்பா போகிற இடங்கள்லாம் என்னை பற்றி யாராவது சொல்கிறத கேட்டு இப்போ தான் அப்பாவுக்கு என் மேலே நம்பிக்கையே வந்திருக்கு. தேங்க்ஸ் பா அப்படின்னு மாலிகா அவங்க அப்பாவுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டாங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள்.